வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம சேனலில் நான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ கண்டென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய ஜேர்னி தொடங்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் எவ்ரி ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது, அது எப்படி பிஹேவ் பண்ணும் மார்க்கெட்டில், அந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மூவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் மந்தில் இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேண்டில்ஸ்டிக்கில் இந்த டேட்டில் மார்க்கெட்டு என்ன ஹை போச்சு, என்ன லோ போச்சு, ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் கேண்டில்ஸ்டிக் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இல்லை 4 டேட்டா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமோடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, லோ ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய தகவல்கள் வேணும், நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுறீங்க, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டி ட்ரேடிங் கிளாஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்மளுடைய டி ட்ரேடிங் கிளாஸோடைய வாட்ஸ்அப் லைக் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலரான மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஏற்கனவே சொல்லியாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட் போகலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்னும் போது இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இந்த கேண்டில்ஸ்டிக் மூலயமா எத்தனை டேட்டா எடுக்க முடியும் அப்படின்னா 4 டேட்டா நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டேட்டா அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், ஒரு அனாட்டமி ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸில் பேசிக்காக 4 டேட்டா. ஒன்று ஓப்பன், ஒன்று க்ளோஸ், ஹை அண்ட் லோ. இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக்ல 2 கலர் கேண்டில்ஸ்டிக் இருக்கு. என்ன 2 கலர் கேண்டில்ஸ்டிக் இருக்கு அப்படின்னா, ஒன்று கிரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர். ஓகே, கிரீன் கலர் ஆல் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் ஆர் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கேண்டில் இருக்கும். இப்போ புல்லிஷ் கேண்டிலை பொறுத்தவரையிலும் நார்மலாக கீழே இருக்கிறது தான் ஓப்பன் ப்ரைஸு, மேலே இருக்கிறது க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 80 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, க்ளோஸ் 100 ருபீஸ் அப்படின்னா, ஓப்பன் 80, 100 க்ளோஸ். அப்போ 80 ரூபாலேருந்து 100 ரூபா ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ மேலே சப்போஸ் ஹை ஒரு 110 ரூபாயோ இல்லை 120 ரூபாயோ ஹையும், ஒரு 60 ரூபா இல்லை 70 ரூபா லோவும் போயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹை அண்ட் லோ. அப்போது நம்மகிட்ட என்ன பேராமீட்டர் இருக்குது? 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. சரி, இப்போது ஓப்பன் ப்ரைஸை விடையும் க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அந்த கேண்டில் என்ன கலரில் இருக்குன்னு சொன்னேன்? க்ரீன் கலரில் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸை விடையும் க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அந்த கேண்டில் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, பட் ஹை அண்ட் லோ ரிமைன்ஸ் த சேம். ஓகே, இப்போது இந்த கேண்டிலில் இந்த பாக்ஸ் கலரில் இருக்குல்ல, அது க்ரீன் கலர் இல்லை ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? பாடி ஆஃப் த கேண்டில். இந்த பாக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாடி ஆஃப் த கேண்டில்னு சொல்லுவோம். அப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் விக், WICK, விக். அப்போது பாடி ஆஃப் த கேண்டில் விக். இதுதான் ஒரு கேண்டிலுடைய பேசிக் அனாட்டமி. ஸோ மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ கேண்டிலில் க்ரீன் கலரில் இருந்தால் அது புல்லிஷ் கேண்டில்,
ரெட் கலர்ல இருந்தா அது வந்து பியரிஷ் கேண்டில். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த விக்கு எந்த இடத்துல இருக்கு, அந்த விக்கோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட கண்டுபிடிக்க முடியும். ஸோ விக்கி எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல விச் இஸ் மேலே அதிகமாக இருக்கா, இல்லை கீழே அதிகமாக இருக்கா, பாடி ஆஃப் த கேண்டிலுக்கு மேலே விக்கு பெருசாக இருக்கா, இல்லை கீழே விக்கு பெருசாக இருக்கான்னு பொறுத்து அந்த மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் விக்கு, அதாவது கீழே பாடிக்கு கீழே இருக்கிற விக்கை விடையும் மேலே வந்து விக்கு சைஸ் பெருசாக இருக்கு அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் தெர் இஸ் ஏ செல்லிங். செல்லிங் இன் த சென்ஸ் என்னன்னா, ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கும், ப்ரைஸஸ் திருப்பி அந்த ஸ்டாக்கை செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால தான் அந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரேஸ் பண்ண பார்த்து தான் நம்ம என்ன ஃபார்மேஷன் இருக்கு, விக்கு ஃபார்மேஷன் இருக்கு. அந்த கேண்டில் ட்ரேஸ் பண்ண பார்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், விக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜை பொறுத்தவரையிலும், ஸோ இது பாடி ஆஃப் த கேண்டில், இது கீழே இருக்கிற விக்கு, இது மேலே இருக்கிற விக்கு. கீழே இருக்கிற விக்கு கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிற விக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ தட் இண்டிகேட்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் செல்லிங் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது லோயர் விக். இப்போ அதே மாதிரி டவுன் சைடில் மேலே இருக்கிற விக்கோடையும் கீழே வந்து விக்கு பெருசாக இருக்கு, தட் இண்டிகேட்ஸ் பையிங். அந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டு போயிருக்கும், அதுக்கப்புறம் அதை பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோடைய விக்கு பெருசாக திருப்பி மேலே போயிருக்கும், அதனால இந்த டிராவல் பண்ண ஜோன் தான் விக்குன்னு சொல்கிறாங்க. தென் லாங் அப்பர் விக்கு, அதே மாதிரி லாங் லோயர் விக்கு, அகெயின் சேம். ஸோ விக்கோடைய நொட்டேஷன் என்னன்னா, அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் சைடு வெதர் இட் மே பி ஏ புல்லிஷ் அல்லது பியரிஷ்னு அந்த ஜோனை குறிக்கிறது தான் இந்த கேண்டில்ஸ்டிக். அப்போ பேசிக்காக ஒரு கேண்டில்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அதோட விக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ விக்கு வந்து மேலே பெருசாக இருந்தால் என்ன மீனிங்கு, கீழே பெருசாக இருந்தால் என்ன மீனிங்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். சரி, ஸோ கேண்டில் ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து என்னன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் பேசிக்காக இந்த கேண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கேண்டில் ஒரு சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் இருக்கும், பட் இந்த கேண்டிலே மறைக்கிற அளவுக்கு பெருசா ஒரு கேண்டில் கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே, ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னா அப் ட்ரெண்டுக்கான மூவ் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்டு கடைசி இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வர புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி மூவ் மவுண்ட் ஆகுது. ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்ன்றது எப்படி வரும், ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ரெட் கேண்டிலை விடையும் பெரிய சைஸில் ஒரு கிரீன் கேண்டில் வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், புல்லிஷ் என்கல்ஃபிங். அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங். பியரிஷ் என்கல்ஃபிங்ன்றது புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு. அப்போது அது வந்து எதுக்காகனா ஒரு டவுன் ட்ரெண்டை குறிக்கிறதுக்கான ஒரு மாடல் தான் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங்கை பொறுத்தவரையிலும் புல்லிஷ் என்கல்ஃபிங் அதாவது ஒரு கிரீன் கேண்டிலை மறைக்கிற அளவுக்கு வர ரெட் கேண்டில், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், இந்த கடைசி ஒரு டாப், இந்த ஜோன் எப்படி வரும், ஆக்சுவலாக வந்து இந்த கேண்டில் வரதுக்கான இடம் வந்து ஒருவேளை ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை பைவோட்டாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் பவர் அதிகம், விச் மீன்ஸ் அந்த ட்ரெண்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே ஒரு ரிவர்சல் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லையோ இல்லை ஒரு சப்போர்ட் ஜோன்லையோ தான் என்ன நடக்கும், ரிவர்சல் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நடக்குது, பிகாஸ் இது அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் வர்றதுனால. ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியும், பண்ணலாம், உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, தென் ஹேமர் பேட்டர்ன். எப்படி புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஹேமர் பேட்டர்ன். ஸோ ஹேமர் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்த மாதிரி மேலே விக்கு இருக்காது, இல்லை ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் கீழே விக்கு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ தட் இண்டிகேட்ஸ் ஏ பையிங் ப்ரெஷர். யூஸ்வலாக இந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும். ஓகே, ஸோ ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட் டு அப்சைட் ட்ரெண்டு கண்டிப்பாக மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹேமர் பேட்டர்ன்.
ஸோ இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட் கன்வர்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். ஸோ விக்கு வந்து மேலே பெருசாகவும் பாடி சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா, ரிவர்சல் நடக்கிற இடத்துல இது நடக்கும். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக ஒரு பைவட் ஜோன்லையோ இல்லை சப்போர்ட் ஜோன்லையோ இந்த மாதிரி நடக்கும். ஹேங்கிங் மேன். ஸோ ஹேங்கிங் மேன் வந்து உங்களுக்கு அதாவது இன்வெர்டட் ஹேமருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைட் தான் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ ஹேங்கிங் மேன் பேட்டர்னுடைய மாடல் இவங்க போட்டிருக்கேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால தான் இது ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேன்றதுக்கான கான்செப்ட் என்னன்னா, ஜஸ்ட் இட் லுக்ஸ் லைக்கே ஒருத்தருடைய மனுஷனுடைய தலையும் உடலும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல, இந்த சென்ஸ் ஒரு சப்போர்ட் ஜோன்ல நடக்குதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நடக்குதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் ஃபர்தராக நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அகெயின் ஷூட்டிங் ஸ்டார் சிமிலர் லைக் ஒரு இன்வெர்டட் டைப் ஆஃப் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ சேம் ஒரு பேட்டர்ன் ரிவர்சல் இங்கே பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து திரும்பி டவுன் ட்ரெண்டுக்கு வருது. பர்டிகுலராக இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ்லையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லையோ வரும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட்டதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்ததை திருப்பி செல் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு மாற்றுறாங்க அப்படின்றது தான் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ ஸ்டாண்டர்ட் டோஜி. யூஸ்வலாக நம்ம கிளாஸில் வந்து இந்த டோஜி டாபிக் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ டிசிஷன் லெஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். டிசிஷன் லெஸ் கேண்டில் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட்டில் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல, ஸோ ஒரு டவுட்ல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வர கேண்டில் தான் வந்து டிசிஷன் லெஸ் கேண்டில். ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புல்லிஷ் வியூ போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டிசிஷன் சேஞ்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சேஞ்சோ நடக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டோஜி கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் ஹையும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். அதனால வந்து பாடி ஆஃப் த கேண்டில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். டிராகன் ஃப்ளை டோஜி. ஸோ டிராகன் ஃப்ளை டோஜி அகெயின் இட்ஸ் a டைப் ஆஃப் டோஜி ஃபேமிலி. ஓகேங்களா, மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு வந்து அதாவது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் கிளியராக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற ஒரு கேண்டில் தான் வந்து டிராகன் ஃப்ளை டோஜி. பர்டிகுலராக எந்த ஜோனில் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். அது வந்து எப்படி சப்போர்ட் ஜோனில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கிராஃப்ஸ்டன் டோஜி அகெயின் சிமிலர் டைப் ஆஃப் டோஜி பேட்டர்ன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லா ப்ரெசன்டேஷனுமே அந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்பல்சரி நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். தென் புல்லிஷ் ஹராமி. ஸோ புல்லிஷ் ஹராமி வந்து உங்களுக்கு சிமிலர் லைக் என்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். ஸோ என்கல்ஃபிங் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் முன்னாடி கேண்டில் ரெட் கேண்டலாகவும் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய கிரீன் கேண்டலாகவும் இல்லை பெரிய ரெட் கேண்டலாகவும் இருந்திருக்கும். பட் அதாவது நெக்ஸ்ட் டைம் ட்ரெண்டுக்காக. பட் இந்த ஹராமி பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் சிமிலர் கைண்ட், உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் டே லோலையோ இல்லை ஒரு ஆல்ரெடி அந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்மளால வந்து ட்ரெண்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சேம் பேரிஷ் ஹராமி, அதே மாதிரி மார்னிங் ஸ்டார். ஸோ யூஸ்வலாக இந்த டோஜி வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ சிமிலர் லைக் திஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன் இது. ஸோ புல்லிஷ் மரபோசோ சேம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கிளியர் ட்ரெண்டு சேஞ்ச். அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் விக் இருக்கும். விக் எதுக்காக அப்படின்னா ஒரு ஹை லோ மார்க்கிங்காக நம்ம என்ன பண்ணுவோம், விக் இருக்கும். பட் இந்த மாதிரி சில கேண்டில்ஸ் வந்து கிளியர் ட்ரெண்டு கேண்டில்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் கிளாஸ் எடுக்கும் போதுமே இதை எப்படி தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு கிளியர் ட்ரெண்டு கேண்டில். ஒரு டிசிஷன் டவுட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட் இந்த ப்ரைஸ்க்கு ஓப்பன் ஆச்சு, இங்கே போய் க்ளோஸ் ஆச்சு. அப்போது ஒரு கிளியர் ட்ரெண்டாக இருக்கிற கேண்டிடேட்டு கிளியராக அந்த ட்ரெண்டு இருக்கிற ஒரு கேண்டில் இது. ஸோ அந்த கேண்டில் அப்படியே வந்து அதை ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, ஸோ கிளியர் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றதுனால கரெக்டாக அது வந்து ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது அது ரிலேட்டடாக அது மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் மரபசு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு கேண்டில். ஸோ கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியராக அப் ட்ரெண்ட் போயிருந்தது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆனோடனே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி
மூவ் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால கேண்டில் டவுன் ட்ரெண்ட் போகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 4-5 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்ட் நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைக் ட்வீசர் டாப் அண்ட் பாட்டம் யூ கேன் ஆல்சோ சே அஸ் டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் அப்படின்றது வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னு. ஸோ டபுள் டாப் வருது கரெக்டாக சேம் லைனில் சேம் லோ டச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெக் மேலே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டபுள் பாட்டமும் லைக் இது டபுள் பாட்டம் டபுள் டாப்பும் அதே மாதிரி தான் சேம் லைன் வருதுன்ற போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஓகே கைஸ், திஸ் இஸ் வாட் லைக் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த எல்லா கேண்டில் ஸ்டிக் டிசைன்ஸ் இல்லைன்னா லைக் சே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுடைய சார்ட்ல இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. பர்டிகுலராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணும்போது அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.